தமிழ்நாட்டில் இருக்க கடினமான மலைகளில் ஒன்றான பருவத மலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மலையில் பல இடங்கள் திகச்சு போய் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம மெயின் ரோட்டில் வரும்போது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே நம்மளால அந்த மலையை பார்க்க முடியுங்க. இந்த மலையோட உச்சியை பார்க்குறப்போ நந்தி வடிவில் அமைஞ்சிருக்குங்க. பருவத மலையோட உச்சி நந்தி வடிவில் அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த மலையோட பக்கத்தில் இன்னொரு மலை இருக்கு. அந்த மலையோட உச்சியை பார்க்குறப்போ விநாயகர் முகத்தை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. நம்ம போகிற வழி எல்லாமே நிறைய மலைகள், விவசாய நிலங்கள், கிராமங்கள் அப்படின்ட்டு அழகாக பார்த்துக்கிட்டே போக முடியுங்க. இந்த மலைக்கு போகிறதுக்கு 2 வழிகள் இருக்குதுங்க. நாங்கள் போனது மக்கள் அதிகம் போகக்கூடிய ரெகுலரான படிக்கட்டுகள் அமைஞ்சு இருக்கிற வழி தாங்க. நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம். பஸ்ஸு டைமிங் தான் வரும் அப்படின்றதுனால நாங்கள் பைக்கை தான் சூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு வந்து மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதாவது மலையோட என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கே. அப்புறம் ஆட்டோக்கு தனியாக செலவு பண்ணோம் அப்படின்றதுனால நாங்கள் பைக்கே சூஸ் பண்ணாங்க. மலையோட என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் இருக்குதுங்க. பார்க்கிங் சார்ஜஸ் வாங்குறாங்க. அங்கே நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். மலைக்கு அடிவாரத்திலே வந்து கோயில்களுமே இருக்குதுங்க. அந்த சாமியை வணங்கிட்டு நம்ம உள்ளே போகலாங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வாங்கிக்கோங்க. மலைக்கு மேலே எந்த ஒரு கடைகளுமே கிடையாது. இந்த மலைக்கு போகிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குதுங்க. முன்னாடியெல்லாம் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் ஏறலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ மலை ஏறுறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. காலையில் 5 மணிலிருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் தான் ஏற விடுறாங்க. முன்னாடி எந்த வித என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் கிடையாது. ஆனால் இப்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 10 ரூபா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரூஃபை காமிச்சிட்டு தான் உள்ளே போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப் காமிச்சா தான் உள்ளே விடுறாங்க. கவர்மெண்ட் ப்ரூஃபை நம்ம ஃபோனில் கூட காமிச்சிக்கலாங்க. அதனால் ஃபோட்டோ வாட்சும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்ததாக பிளாஸ்டிக் பொருள்கள் எதையுமே எடுத்துகிட்டு மேலே போகக்கூடாது. அப்படி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு டெபாசிட் கட்டணும். இந்த டேட்டில் நம்ம இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவங்க நோட் பண்ணிப்பாங்க. நம்ம அதுக்கு டெபாசிட் பே பண்ணிவிட்டு திரும்பி வந்து அதை காமிச்சினாக்கா அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த கான்செப்ட் வந்து வெள்ளிங்கிரியில் இருந்து அதையும் இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மலையில் வந்து நிறையா வந்து குப்பைகள் சேர்றதுனால பொல்யூஷன் ஆகுது அப்படின்றதுனால இந்த ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. டெபாசிட் ஒரு பொருளுக்கு வந்து 10 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த ரூல்ஸாக வந்து 1 மணி நேரத்துக்கு அதிகபட்சமாக 100 பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்த ரூல்ஸாக அவங்க சொல்கிறது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் மலையில் ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க ஒரு நாளைக்கு 800 பேர் மட்டும்தான் அலௌடு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 200 பேர் மட்டும்தான் அலௌடு அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் போன டைமில் கூட்ட நெரிசல் அவ்வளோவா இல்லாத காரணத்தினால ஹெட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி எதுவும் அலோவ் பண்ண மாதிரி தெரியலங்க. மேபி ஃப்யூச்சரில் ஹெட் கவுண்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணுற அந்த என்ட்ரன்ஸை தாண்டதும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆஞ்சநேயர் கோயில் தாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து சிமெண்ட் தரையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். போகிற வழி எல்லாமே சின்ன சின்ன கற்கள் வந்து காலில் குத்தும். அதனால செருப்பு போட்டுட்டு போங்க. நாங்கள் செருப்பு போடாமல் போனதுனாலையும் உச்சி வெயில் டைம் போனதுனாலையும் ரொம்ப சிரமத்துக்கே உள்ளானாங்க. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததும் ஒரு கோயிலை வந்து பார்க்க முடியுங்க. அந்த கோயிலில் அன்னதானம் வந்து போடுவாங்க. அங்கே கஞ்சி தான் அதிகமாக கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தண்ணி வேணும்னா இந்த கோயிலே பிடிச்சிட்டு போகணும். அதுக்கு அடுத்தது எங்கேயுமே தண்ணி வந்து கிடைக்காது. நம்ம அந்த கோயிலை தாண்டினதும் ஒரு பெரிய கிணறை பார்க்க முடியும். அந்த கிணறுலேருந்து ஒரு பைப் கனெக்ஷன் போகும். அந்த பைப் கனெக்ஷன் மலை உச்சி வரைக்கும் வந்து போகுதுங்க. அந்த கிணத்துக்கு பக்கத்தில் 2 சின்ன கோயில்களுமே அமைஞ்சிருக்குதுங்க. இது வரைக்குமே நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்திருக்க மாட்டோம். மலையோட அடிவாரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் வந்து சாமி பாதம் இருக்கும். அதை வணங்கிட்டு நம்ம படிக்கட்டுகள் இருக்கிற அந்த வழியில் ஏற ஆரம்பிக்கலாங்க. மலை அடிவாரத்தோட முதல் ஸ்டேஜாக இந்த படிக்கட்டுகளாக இருக்குது. இந்த படிக்கட்டுகள் வந்து 1260 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போனதுமே இந்த படிக்கட்டுகளில் வந்து எத்தனை படிக்கட்டுகள் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ற மார்க் வந்து பெயிண்டிங்கில் எழுதியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குற அந்த குழாய்களை வந்து கீழே நம்ம கிணறுல பார்த்ததுனால அது மேலே டாப் வரைக்கும் போகிறது நம்ம அங்கங்கே பார்க்க முடியுங்க. இந்த படிக்கட்டுகள் பக்கத்தில் வந்து நிறைய புத்துகளை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அதை தாண்டி எங்கேயும் போயிடாதீங்க. நிறைய பாம்புகளும் பூச்சிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம கூட வழிகாட்டுறதுக்கும் நம்ம பாதுகாப்புக்கும் நிறைய நாய்கள் வந்து கூட வருங்க. ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு நாயை வந்து பார்க்கலாம். இந்த நாய்கள் எல்லாமே பைரவர் தான் நமக்கு வந்து வழிகாட்டுறாரு அப்படின்றத நிறைய பேர் நம்புறாங்க. நம்ம கூடவே வரதை பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குங்க. வழியில் நிறைய இடத்துல சூளங்களையும் சிவலிங்கங்களையும் நம்மளால் பார்க்க முடியுங்க.
கொஞ்சம் தூரம் கடந்து போனதும் சித்தர் குகை ஒன்று இருக்கிறதா வந்து ஏரோ மார்க்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ரொம்ப பெரிய பாறைகள்லாம் இருந்ததுனால நாங்கள் வந்து உள்ளே வந்து இறங்கி போகலைங்க. கொஞ்சம் தூரம் இறங்கி போகலான்னு ட்ரை பண்ணோம். இடம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு உள்ளே போகாமல் ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்கள் உள்ளே போய் எதுவும் ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா நம்ம தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுனால வந்துடலாங்க. அதுக்கு அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கறது, நாய்கள் வந்து எப்படி நமக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் வருதோ அதே போல் குரங்குகள் நமக்கு தொல்லையாக வருங்க. நீங்கள் பேக் மாட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே பேக் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும், நம்ம துரத்துறதுக்காக வரும். அதனால கையில் ஒரு குச்சி சேஃப்டிக்காக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அடிக்காதீங்க, சும்மா தரையில் தட்டினாலே அது ஓடிடும். அதனால நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக நடந்து போங்க. படிக்கட்டுகள் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஈஸியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதும் கொஞ்சம் மலையேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து செங்குத்தாக வருங்க. படிக்கட்டுகள் ஏறி முடிச்சதும் அதுக்கு அடுத்து தான் சின்ன சின்ன பாறைகள் மீது நடக்கிற மாதிரியான வழிகள் வருங்க. அந்த படிக்கட்டுகள் வரைக்குமே வந்து மரங்கள் ஒரு விதமாக இருக்கும். படிக்கட்டுகள் தாண்டி வந்ததும் பெரிய பெரிய மரங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் பச்சை பசையில் என்று இருக்குங்க. அந்த படிக்கட்டுகள் வர இடத்த தாண்டினதுமே வந்து நம்மளால் வியூ பாயிண்ட்டை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியும். நம்ம நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்ம நாய்கள் வந்து குடுகுடுன்னு ஓடும் பாருங்க, அதை பார்க்குற அழகே தனிங்க. கொஞ்சம் தூரம் போனதும் மறுபடியும் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கோயிலை பார்க்க முடியும். அந்த இடத்துலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அந்த பாறைகள் இருக்கிற பகுதியில் கடந்து வந்ததும் அடுத்த ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வேர்கள் வந்து நிறைய பார்க்க முடியும். அந்த வேர்கள் இருக்கிற ஏரியாஸை வந்து கடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு பகுதிகளில் வந்து வரப்போ நிறையா வந்து மரங்கள்லேருந்து சத்தம் வருங்க. மரத்துலேருந்து பூச்சி கத்துது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து கிளிகளோட சத்தத்தையும் கேட்டு ரசிக்க முடியுங்க. நம்ம அந்த பகுதிகளை கடந்து வந்ததும் நம்ம கடலாடி அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு வழியை வந்து ஜாயின் பண்ணுற இடத்த வந்து சந்திக்க முடியுங்க. அந்த இடத்துலேருந்து வழியாக வரும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அந்த வழி போகாமல் ரெகுலரான ரூட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கோங்க. அந்த பகுதிகளை கடந்து வந்ததும் ஒரு செங்குத்தான பாதையில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம ஏறுறதுக்கு கைப்பிடிக்கு வந்து இரும்புகளை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த கம்பிகளில் சர்க்கிட்டு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கங்கே வந்து வெல்டிங் வச்சு ஒரு போல்டை வந்து முடுக்கியிருப்பாங்க. இந்த கைப்பிடிகள் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. முன்னாடி பழைய கைப்பிடிகள் இருக்குது, அது ரொம்ப துருப்பிடிச்சு சேத நிலையில் இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு வழியை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு பகுதிகளுக்கும் ஒரு விதமான அனுபவத்தை கொடுக்குங்க. இது வரைக்கும் நாம் நடந்து வந்த பாதைகள் படிக்கட்டுகளாகவும் பாறைகள் மீது கொஞ்சம் செங்குத்தான இடங்களாக தாங்க இருக்கும். சப்போர்ட்டுக்கு கம்பிகள், அந்த கம்பிகள் பிடிக்காமல் ஏறினாலும் எந்தவித பயமும் இல்லாத ஒரு இடமா தாங்க இருக்கும். ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிற அந்த ஒரு வழி முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். உண்மையான பருவதமலையோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல தாங்க ஆரம்பிக்குது. ஒரு செங்குத்தான மலையில் பாறைகளை ட்ரில் பண்ணி அதில் கம்பிகளை நட்டு வச்சுருப்பாங்க. அந்த கம்பிகளை பிடிக்காம ஒரு அடி கூட நம்மளால் நகர முடியாதுங்க. அந்த கம்பிகளை பிடிச்சி மலை ஏறுறப்போ பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் இந்த பகுதிக்கு வரப்போ பயங்கரமாக பயப்படுவாங்கங்க. அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் காற்றடிச்சாலுமே அவ்வளோ பயத்தை கொடுக்குங்க. கீழே விழுந்துருமோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இடங்களில் கேமராவில் கவர் பண்ணுறதுக்கே அவ்வளோ பயமாக தாங்க இருக்கும். அந்த பகுதியை தாண்டிட்டா பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. அதை தாண்டி வந்ததுமே ஒரு கோட்டை மாதிரி அமைப்புக்குள்ளே வந்து நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த கோட்டை மாதிரி இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம்னா மறுபடியும் வந்து படிக்கட்டுக்கெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் பயப்படாமல் ஏறி மேலே போகலாங்க. அந்த பகுதிகளை தாண்டி வந்ததும் அதுக்கு அடுத்து இருக்க பகுதியும் கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதனால் சைடில் வந்து தடுப்பு கம்பிகளும் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தைரியமாகவே போகலாங்க. அதனால இந்த இடங்கள்லாம் ரொம்ப கவனத்தோட பொறுமையாக ஜாக்கிரதையாக தாங்க போகணும். மலை மேலே அங்கே ஒரு சின்ன சிவலிங்கமுமே இருக்கும், அதையுமே நம்ம பார்க்க முடியுங்க. இந்த இடங்கள்லாம் எப்படி படிக்கட்டுகள் அமைச்சு இத்தனை கம்பிகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்பே ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குதுங்க. அப்போ வந்து படிக்கட்டுகள் கட்டுறப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கீழே இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து மலை ஏறுறவங்களாம் வந்து சின்ன சின்ன கற்களையும் கொஞ்சம் சிமெண்ட் மூட்டையுமே எடுத்து அவங்களால முடிஞ்ச தூரத்துக்கு வந்து எதுவுமே வச்சுருக்காங்க. நம்ம அந்த இடங்களை எல்லாத்தையும் தாண்டி வந்து டாப்புக்கு வந்துடலாங்க. மேலே அன்னதான கூடமே இருக்குதுங்க. அந்த மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையுமே உணவு தராங்க. காலையில் 8 மணிலேருந்து 10 வரைக்கும், மதியம் 12லேருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்குமே அன்னதானம் தராங்கங்க. அந்த உணவு தர இடத்துல ஒரு குகையுமே இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சித்தர் மௌனமாக 16 வருஷம் வந்து அங்கே தவம் புரிஞ்சதாக சொல்கிறாங்க. அது ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம சிவனை வந்து பார்க்குறதுக்கு 4560 அடி கடந்து வந்திருப்போங்க. மலையோட டாப் இதுதான். இங்கே இருக்கிற சிவனுக்கு முன்னாடி நம்மளே வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நிறைய பேர் வர்றதுனால அங்கே பூசாரி இருக்கிறாங்க. பட் ஸ்டில் சிவலிங்கத்துக்கு நம்மளாக எடுத்துகிட்டு போகிற விபூதி, அதுக்கு அடுத்தது வில்வ இலை, இது எல்லாத்தையுமே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாங்க. கருவறையில் இருக்கிற அந்த சிவலிங்கம் பக்கத்தில் போய் உக்காந்து இருக்கிற ஒரு அனுபவமே தனி அனுபவமாகவே இருக்குங்க.
நம்ம டாப்புக்கு வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோங்க. ஏன்னா அவ்வளோ உயரத்தை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ற போய் நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜி கொடுக்குங்க. ஸோ அங்கே இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து அங்கே கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரலாங்க. அங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறப்போ வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம கடந்து வந்த பாதை எல்லாமே ஒரு சின்ன கோடு மாதிரி தாங்க தெரியுமே. அங்கேருந்து மலையோட நிழலை பார்க்குறப்போ அதுவுமே வந்து நந்தி வடிவில் இருக்கிறது தனி சிறப்பை கொடுக்குங்க. அங்கேருந்து கீழே வரத்துக்கே மனசே வராதுங்க. சுற்றி பச்சை பசேல்னு அவ்வளோ அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சுற்றி அவ்வளோ மலைகள் அப்படின்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதோட மேகத்தோட நிழல்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ அதுவுமே வந்து அங்கங்கே இருக்குது. இது இந்த மேகத்தோட நிழல், அது அந்த மேகத்தோட நிழல் அப்படின்ட்டு நம்ம ஒன்று பார்த்து பார்த்து ரசிக்கலாங்க. நம்ம ஏறுற வழி எப்படி அந்தளவுக்கு ரிஸ்க்காக பயமாக இருந்ததோ அதே மாதிரி இறங்குற வழியுமே கொஞ்சம் ரிஸ்க்காக கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குமே. அந்த செங்குத்தான கம்பிகள் ட்ரில் பண்ணி வச்சுருக்க வழியில் வந்து ஏற மட்டும் தாங்க முடியும், அதில் திரும்பி இறங்க முடியாது. அதனால் இந்த இறங்குறதுக்குன்னு தனி வழி இருக்குது. அந்த வழியுமே வந்து ரொம்ப ரிஸ்க்காக தாங்க இருக்குமே. ஏன்னா அது வந்து ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் கனெக்டிவிட்டி பண்ண மாதிரி ஏணிகளை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அதுவுமே ரொம்ப பெரிய ஒரு ஆழமாக போயிட்டு தாங்க இருக்குமே. இந்த இறங்குற வழியுமே கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸாகவே இருக்குங்க. 2010 காலகட்டங்களில் இந்த கோயில் அவ்வளோ மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2016 தான் கும்பாபிஷேகம் நடந்துருக்குதுங்க. இந்த ஒரு பருவதமலை பல மூலிகை மரங்களையும் பல அற்புதமான இயற்கை காட்சிகளையும் நிறையா சித்தர்களோட தவம் புரிஞ்ச இடமாவும் தாங்க இந்த பருவதமலை இருக்குது. பருவதமலைக்கு கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் அந்த பருவதமலைக்கு டிசம்பர்லேருந்து ஒரு பிப்ரவரி மந்த்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பனிமூட்டங்களை வந்து நிறையா பார்க்க முடியுங்க. நாங்கள் போனது வந்து வெயில் டைம் அப்படின்றதுனால இந்த பனிமூட்டங்கள்லாம் பார்க்க முடியல. இந்த மலைக்கு அதிகமான மக்கள் வர டைம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி டைமில் வந்து நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது கவர்மெண்ட் லீவ் டேஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து நம்மளால் இந்த மலையில் பார்க்க முடியும். மற்ற நாட்களில் வந்து குறைவான அளவு தான் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மலைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக அந்த மலைக்கு வந்துடுங்க. திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலை சாமியை பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கே வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமமாயிடும். ஏன்னா திருவண்ணாமலையில் இப்போ நிறைய பக்தர்கள் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அங்கே மார்னிங் 6 o'clock போனாலுமே வந்து ஒரு 9 o'clock 10 o'clock தான் கோயிலேருந்து வெளில வர மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டோம். அதனால் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டிங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி மலை ஏறிடலாம். இதே வின்டர் சீசனாக இருக்குது அப்படின்றப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் ஏறுறீங்க அப்படின்னாக்கா இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்கிடலாங்க. மலை ஏறுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ஆகுதுங்க. பொறுமையாக நிதானமாக நடந்து வந்தாலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு சில இடங்களை தான் நான் காமிச்சிருப்பேன். நிறையா இடங்களை வந்து நான் காமிக்காமல் இருந்திருப்பேன். நீங்கள் அதெல்லாம் நேரில் போயிட்டு இந்த பருவதமலையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.